இந்த முல்லா நசுருதீன் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார், அவர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு டெய்லி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுவார். ப்ரே பண்ணும்போது கொஞ்சம் சத்தமாக ப்ரே பண்ணுவார். அது பார்த்தா அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு பார்த்தா முல்லா நசுருதீன் ப்ரே பண்ண உட்காரும்போதே அவன் என்ன பண்ணுவான், ஜன்னல்கிட்ட நின்றுக்கிட்டு அவர் என்ன ப்ரே பண்ணுறார் அப்படின்னு டெய்லி கேட்பான். முல்லா நசுருதீன் என்ன பண்ணார், ஒரு நாளைக்கு இதை பார்த்துட்டார். இவன் பக்கத்தில் நின்று கேட்குறத கேட்டு இவர் ப்ரே பண்ண அவன் சிரிக்கிறான். ஏன்னா இவர் என்னடா இவ்வளோ சத்தமாக ப்ரே பண்ணுறார் அப்படின்ட்டு. முல்லாவுக்கு சரி, இவனுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும், இவன் இனிமேல் இந்த ஜன்னல் பக்கமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முல்லா நினச்சிக்கிட்டார். உடனே அடுத்த நாளைக்கு அவர் ப்ரே பண்ண உட்காரும்போது ஜன்னல்கிட்ட லைட்டாக எட்டி பார்த்தார் அவன் இருக்கானான்ட்டு. அவன் இருந்துக்கிட்டு அங்கேயே முல்லா என்ன ப்ரே பண்ண போகிறார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். உடனே முல்லா என்ன பண்ணார், கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறாரு. கடவுளே, எனக்கு 1000 பொற்காசு கொடு, 1000 கோல்டு காயின் கொடு. அதில் ஒரே ஒரு கோல்டு காயின் நீ கம்மியாக கொடுத்தா கூட நான் வாங்கவே மாட்டேன், எனக்கு 1000 கோல்டு காயின் கொடு அப்படின்னு சொல்லி நல்லா சத்தமாக ப்ரே பண்ணார். உடனே இந்த பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணான், அது என்ன 1000 கோல்டு காயினுக்கு ஒரு கோல்டு காயின் கம்மியாக கொடுத்தா கூட இவர் வாங்க மாட்டேன்னு கடவுள்கிட்ட சொல்கிறாரு, நிஜமாகவே இவருக்கு 999 கோல்டு காயின் கொடுக்குறோம், ஒரு கோல்டு காயின் கம்மியாக 999 கோல்டு காயின் கொடுத்தா இவர் வாங்க வர மாட்டாரா அப்படின்னு அவனுக்கு ஒரு டவுட் வந்தது. உடனே அவன் ஒரு முட்டாள், அவன் என்ன பண்ணான், கிடுகிடுன்னு வீட்டுக்குள்ளே போய் அவனோட கோல்டு காயின்லாம் வச்சுருக்கான்ல, அந்த கோல்டு காயின் எல்லாத்தையும் எடுத்து அதுலேருந்து கரெக்டாக 999 கோல்டு காயின் எடுத்தான். 1000 கோல்டு காயினுக்கு ஒரு கோல்டு காயின் கம்மியாக வருது. அதை மாதிரி எடுத்துகிட்டு அதை ஒரு மூட்டையாக கட்டி இவர் சத்தமாக வேண்டிக்கிட்டு இருந்தாரா, எனக்கு 1000 கோல்டு காயின் கொடு, அதில் ஒரு கோல்டு காயின் கம்மியானால் கூட நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு இவர் சத்தமாக வேண்டிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஜன்னல் வழியாக மெதுவாக அந்த மூட்டையை மட்டும் விட்டு தொப்புன்னு தூக்கி இந்த முல்லா மேலே போட்டான். போட்டவுடனே ஒரு மூட்டை அவர் மேலே விழுந்த உடனே அவர் என்ன பண்ணார், டமால்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு, கடவுளே, நான் கேட்ட மாதிரி நீ எனக்கு கோல்டு காயின் கொடுத்துட்டியா அப்படின்ட்டு இரு எண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே உட்காந்து அந்த மூட்டையை திறந்து எண்ணி பார்த்தார். எண்ணி பார்த்தா 999 கோல்டு காயின் இருந்தது. இவன் இந்த பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுறான், ஜன்னல்கிட்டயே நின்றுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். இவர் 999 கோல்டு காயினை எண்ணி முடித்த உடனே, கடவுளே, நான் கேட்ட மாதிரி நீ ஒரு கோல்டு காயின் கம்மியாக தான் கொடுத்துருக்க, 999 கோல்டு காயின் தான் இருக்குது, அதனால் இந்த மிச்சம் இருக்கிற ஒரு கோல்டு காயினை நீ அப்புறமா எனக்கு கொடுத்துரு, ஓகே, இப்போதைக்கு நீ எனக்கு கொடுத்த இந்த கோல்டு காயினுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டையை கட்டி வச்சிட்டாரு. இந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பார்த்தா திக்குன்னு தூக்கி வேறு போட்டுச்சு, என்னடா இது, இந்த கோல்டு காயின் எல்லாத்தையும் இவர் எடுத்துக்க மாட்டாருன்னு பார்த்தா இவர் எடுத்துக்கிட்டாரே அப்படின்ட்டு. உடனே கிடுகிடுன்னு முல்லா வீட்டு கதவை தட்டினான். முல்லா கதவை திறந்து என்னப்பா அப்படின்னாரு. இந்த கோல்டு காயின் 999 கோல்டு காயினை நான் தான் உங்கள் வீட்டுக்குள்ளே எரிஞ்சேன் இப்போது நீங்கள் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறத கேட்டு, அதனால் அதை திரும்ப என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னா. அதெல்லாம் எப்படிப்பா கொடுக்க முடியும், கடவுள் தான் கொடுத்துருக்காரு எனக்கு அப்படின்னு. கடவுள் கொடுக்கலங்க, நான் தான் தூக்கி உங்கள் வீட்டுக்குள்ளே போட்டேன் அப்படின்னா. அது என்னோடய கோல்டு காயின், நான் தான் தூக்கி உங்கள் வீட்டுக்குள்ளே போட்டேன் அப்படின்னா. நீ தான் தூக்கி எங்கள் வீட்டுக்குள்ளே போட்ட, ஆனால் கடவுள் எனக்கு கொடுக்கறத உன் மூலமாக கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு, அதனால் இப்போ இந்த கோல்டு காயின் என்னோடது அப்படின்னா. உடனே அதை அவன் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டான். எனக்கு இந்த கோல்டு காயின் வேணும், நீ உடனே ராஜாக்கிட்ட வா, நம்ம ராஜாக்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு. உடனே முல்லா பார்த்துட்டு, ஏன்பா உடனே ராஜாக்கிட்ட வான்னா எப்படி வர்றது, நான் ரொம்ப வயசானவன், எனக்கு நடக்கக்கூட முடியல, காலெல்லாம் வேறு ரொம்ப வலிக்குது, என்னால் இப்போல்லாம் வர முடியாது அப்படின்னார். உடனே எப்படியாவது இந்த முல்லாவை ராஜாக்கிட்ட இழுத்துட்டு போய் இதோட நியாயத்தை கேட்டு அந்த 999 கோல்டு காயினை திரும்ப வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தான். அதுக்காக என்ன பண்ணான், என்னோடய கழுதை வாசலில் தான் நிற்குது, நான் என்னோடய கழுதையில் நீ உட்காந்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி நான் கழுதையை தரேன், நீங்கள் அதில் ஏறி உட்காந்துட்டு வாங்க அப்படின்னா. உடனே முல்லா சொன்னார், ஏன்பா நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பற்றியா, பயங்கர அழுக்காக இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸோடையா போய் ராஜா முன்னாடி நிற்கிறது அப்படின்னாரு.
ஒன்றும் இல்லை, இந்த ட்ரெஸ்ஸோட வேண்டாம், இருங்க நான் ஒரு நல்ல ட்ரெஸ் தரேன், அதை போட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவனே போயிட்டு அவனோட ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொண்டு வந்து முல்லாட்ட கொடுத்தான். முல்லாட்ட கொடுத்த உடனே முல்லா சொன்னார், ஏதோ நீ இவ்வளோ தூரத்துக்கு கூப்பிடுற, சரி பரவாயில்ல, ஒரு ட்ரெஸ்ஸையும் கொடுத்துருக்க, கழுத மேலேயும் உட்காத்தி வச்சு கூட்டிகிட்டு போகிறேங்கிற, அதனால் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முல்லா என்ன பண்ணார், அவன் கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவனோட கழுதையில் ஏறி உட்காந்துக்கிட்டு இங்கேருந்து போனார். அவன் முன்னாடியே இந்த கழுதையை இழுத்துட்டு போனான். நேராக ராஜாட்ட போயிட்டு, ராஜா இவர் வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருந்தார், 1000 கோல்டு காயினுக்கு வந்து ஒரு கோல்டு காயின் கம்மியாக கொடுத்தா கூட நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் உடனே 999 கோல்டு காயினை ஒரு பையில் போட்டு அவர் மேலே விட்டுறிஞ்சேன். இப்போ என்னென்னா அவர் வந்து அதை தரமாட்டேங்கிறாரு, அவரே எடுத்து வச்சுக்கிட்டாரு, நீங்கள் தான் அந்த நியாயத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ராஜாட்ட போய் சொன்னான். சொன்ன உடனே ராஜா வந்து, இது என்னடா வம்பா இருக்குது, சரி அவர் மட்டுக்கும் ப்ரே பண்ணிட்டு போகிறார், நீ என்னத்துக்கு முதல்ல அவர் மேலே 999 கோல்டு காயினை ஒரு மூட்டையாக கட்டி விட்டெறிஞ்ச அப்படின்னு கேட்டார். அவர் என்ன பண்ணுறாருங்கிறத பார்க்குறதுக்காக விட்டெறிஞ்சேன் ராஜா அப்படின்னு சொன்னான். உடனே இரு, நான் முல்லாட்ட வந்து என்னன்னு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அந்த பக்கம் நிற்க சொல்லிட்டு முல்லாவை கூப்பிட்டு, என்னப்பா முல்லா என்னாச்சு அப்படின்னார். உடனே முல்லா சொன்னார், ராஜா இவன் வந்து என் பக்கத்து வீட்டுக்காரன் தான், கொஞ்ச நாளாக இவன் வந்து லூஸ் ஆகிட்டான். இவன் என்னென்னா யார் போட்டிருக்கிறதையும் பார்த்தா இது வந்து என்னோடது அப்படின்னு சொல்லி மற்றவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் கூட என்னோடதுன்னு சொல்லிக்கிறான். இப்போ பாருங்கள், நான் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன், இது என்னோடதுன்னுவான். நான் ஒரு கழுதையில் வந்திருக்கேன், அந்த கழுதையும் அவனோடதுன்னுவான், நீங்களே கேட்டு பாருங்களேன் அப்படின்னா. உடனே ராஜா வந்து, இந்த ட்ரெஸ்ஸு யாருது அப்படின்னு முல்லா போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கேட்டார். உடனே இந்த பக்கத்து வீட்டுக்காரன் வந்து, அது என்னோடய ட்ரெஸ் ராஜா அப்படின்னா. உடனே ராஜாவுக்கு வந்து கொஞ்சம் டவுட் வந்தது, என்னடா நிஜமாகவே சொல்கிறான் நம்ம, ஏன்பா அந்த கழுதை யாருது அப்படின்னு கேட்டார். அந்த கழுதையும் என்னோட கழுதை தான் ராஜா அப்படின்னா. உடனே முல்லா சொன்னது சரியாக போச்சு, இவன் வந்து இவன் கொஞ்சம் லூஸ் ஆகிட்டான், அதனால தான் யாரோடது எல்லாரோட பொருளையும் பார்த்தா என்னோட பொருளுங்கிறான் அப்படின்ட்டு முல்லாவை கூப்பிட்டு, முல்லா இந்த 999 கோல்டு காயினை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, ஏப்பா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டார். அவன் வந்து என்ன பண்ணான், முல்லா ராஜாட்ட போய் என்ன சொன்னீங்க, ஏன் வந்து ராஜா என்னை அனுப்பி விட்டார் அப்படின்னு. ராஜா, நான் ராஜாட்ட ஒன்றும் சொல்லலை, நான் ராஜாட்ட போய் உண்மையை சொன்னேன், நான் போட்டுட்ருக்கிற ட்ரெஸ்ஸு இந்த கழுதியும் உன்னோடதுன்னு சொன்னேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்லலை அப்படின்னார். உடனே இந்த பக்கத்து வீட்டுக்காரன் வந்து, என்ன முல்லா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் ப்ரே பண்ணுறத டெய்லி நீ கேட்டுக்கிட்டே இருக்கில்ல, உனக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னு நினச்சேன், அதனால தான் இதை கொடுத்தேன், இனிமேல் நான் ப்ரே பண்ணுறது என்ன பண்ணுறேன்னு கேட்பேன் அப்படின்னா. ஐயோ கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓடியே போயிட்டான். நல்லா இருந்தது அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.